அம்மா ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த நீ தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்னன்னு பாரு. ஒண்ணி வேணாம், ஒழுங்கா விளையாடு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு தேவையா? தேவைதான். கேட்ட பத்தி அவன்கிட்ட போய் நான் சிரிக்கிற பொருள் எடுத்து வாயில சொருவிடுவோம் பத்துக்க. அவ்வளவுதான். உனக்கு பிடிக்கலன்னா திங்காம மூட்டு போ. என்ன சும்மா இங்க வந்து ஆட்டத்தை படாத. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். என்ன பாட்டுல இதுதான் ஜேகேவோட ஹேர் ஸ்டைல். அப்படியே அக்யூரேட்டா இருக்குல்ல? இது ஹேர் ஸ்டைல் கிடையாதுடா. இதான்டா ஹேர் ஸ்டைல் போடா. ஏய், இதே மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் இருந்துச்சு. இது மூலியமா ஆர்மி செய்ய தெரிவிக்கிறேன். நீ அது ஒரு ஹார்ட்ல பார்த்து தெரியல. ஸ்டாப். இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. ஐயோ, 10 நிமிஷம் தான் இருக்கா? இது கண்ணோட கட் பண்ண தனியா. இது யார் தச்சது? நீ காட்டுற. யார் தச்சாருன்னு கேட்க வந்தேன். நான் தான் தச்சா பண்ண அதுக்கு. ஆமிஸ்க்கு பண்ண தெரியுமா? வா, சூப்பரா இருக்கடா பாக்கிறதுக்கு. எனக்கு தெரியும். சும்மா சொல்ல பண்ணிட்டே இருக்கான்டா. சரி விடு, வா பாத்துக்கலாம். உன்னை கண்டால எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. இதான் சாக்கணும் அடிக்கலாம்னு உட்காந்துருக்கேன். செம்ம ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த நீ தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்னன்னு பாரு. ஒண்ணி வேணாம். இவனோட கோவத்துல என்னை அடிச்சு தீத்துக்கிறான். எனக்கு இன்னும் கோவம் போகல. அடிச்சு கொண்டுறான்னு. உனக்கு நான் சொல்லி தரேன் தம்பி. உனக்கு என்ன பிரச்சனை? நீ போறியா? இங்க வர. சூரியனை பாத்துக்க. என்ன வாத்தி யாரையா அடிக்கிற? இது கவனி. மியூசிக் வாசிக்கிறது பூரா தப்பு தப்பா இருக்கு. சொல்லி கொடுத்தா என்னைய அடிக்க வரான். இது ஹவாயின் பீட்சா தானே? ஆமாண்டா, செமையா இருக்குல்ல. வா, இத கூட ஒழுங்கா வைக்க தெரியாதா? இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை அடிக்கணும். புரியுதா இப்போ உனக்கு? அப்படியா? சரி புரியுது. பீட்சாவெல்லாம் கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு சாப்பாடை கீழே போட்டாலே பிடிக்காது. வந்துட்டான். இதெல்லாம் ஃபன்னு தான் மாமா, விடு. ஆமா, எதில் ஃபன்னு காமிக்கணும்னு தெரில. இப்போ நான் அந்த பந்தை உதைக்க போறேன். ஐயோ, அவங்கள பட்டுருச்சு. என்னடா உன் தலை பார்க்க பால் மாதிரி இருக்கு? அப்படியா? ஆமா. அடச்சே, 10 செகண்ட் தான் டைம் இருக்கு. வேணும்னா நம்ம 15 செகண்ட் டைம் எடுத்துக்கலாம். என்ன பண்ணிச்சிடுறா? தூங்கிட்டு இருக்கப்ப பாலை தூக்கி போறியா மேல? நான் பாத்துக்கிறேன். உனக்கு தேவையா? தேவைதான். கேட்ட பத்தி அவன்கிட்ட போய் இவ்வளவு பெரிய கொஸ்டினா இருக்குது. கஷ்டம் தான் இது. அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும். நீ மூட்டு உட்காரு. இப்ப நான் சுட்டு தள்ளுறதுல எல்லாரும் தெரிக்கணும். எல்லாரும் உள்ள போய் குந்திக்கிறானுங்க. பாக்ஸிங் பண்ணலாம். வெட்டியா பண்ணிட்டு இருக்கான். திரும்பவும் வேற வரப்போகுது இவனுக்கு. டேய், சென்டர்ல இறங்கிட்டான்டா. சென்டர் ஆத்தடி. எல்லாரையும் போட்டு தாக்கினே இருக்கிறான். நம்ம இன்னைக்கு விடவே விடாது ஒருத்தரையும். சுட்டுட்டான்டா என்ன? இந்த குரூப்ல ஜங்குக்கு தான வயசு கம்மி. ஆமா, அதுக்கு என்ன பண்றீங்க? மெம்பர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் உங்களுக்கான கேள்வி. அது நேருக்கு நேர் நின்று நான் உன்னை போட்டு தள்ளுறடா. ஓய், செத்து போ. உங்க 5 பேர்ல தான் ஒருத்தன். அவன்கிட்ட தான் சொல்ல போறேன். கழுவி ஊத்த போறேன் பாரு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டு பாத்திரத்தை கழுவிட. அவங்க ஆயா வந்து கழுவிட்டு போகும். எப்ப பார்த்தாலும் நான் தான் கழுவி தொலைறேன். நான் உனக்கு ராக்கி கட்டி விடுறேன். லூஸ் மாதிரி பண்ணாத போ இங்கிறது. என்னடா இதா என்கிட்ட நல்லா அடி வாங்கு. எனக்கு போர் அடிக்குது. இவடா பைத்தியமா ஏன் இப்படி பண்றான்? ஐயோ, மேல தூச ஊத்திட்டியா? மன்னிச்சிரு. உனக்கு கை விளங்காத. லைட்டா. ஏன் இதெல்லாம் நீ வச்சுக்க மாட்டேற? ஸ்டைலா இருக்கும். லூஸ் மாதிரி திரி. கோபப்பட்டு அடிச்சுக்கிட்டு போடாத. என்ன போய் தொலை, தப்பிச்சு போ. ஜூஸை ஊத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டியா நீ முல்ல? ஜேகே, வாழ்க்கைன்னா இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வரதான் செய்யும். நீ தான் அதெல்லாம் கடந்து போகணும். அதெல்லாம் கடக்கலாம் என்ன வாழ்க்கை நீ வாழ்ற? எப்படி நீ அடி வாங்க போற என்கிட்ட? நீ எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ண போற? பிரெட்டுக்கும் ரைசின்ஸுக்கும்
அது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மன்னிக்கிறா, மன்னிச்சிரு. இனிமே நான் மட்டும் உனக்கு எதுவும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். குக்கோ குக்கோ யோ, இவனை கலாய்க்கிறது ஜாலியா இருக்கே. அடி வாங்க போறேன் என்கிட்ட நீ இப்ப. நான் சிரிக்கிற பொருள் எடுத்து வாயில சொருவிடுவோம் பத்துக்க. அவ்வளவுதான். உனக்கு பிடிக்கலன்னா திங்காம மூட்டு போ. என்ன சும்மா இங்க வந்து ஆட்டத்தை போடாத. நான் சொன்னல நீ சிரிச்சிருவேன்ட்டு. இவனதான் சிரிச்சுக்கிறான். இவனே பண்ணிட்டு ஐயோ என்னால தொட கூட முடியலையே. உங்களை தொட விட்டாதானடா பாரு நான் என்ன பண்றேன்னு. ஐயா தடி என்ன விடுங்கடா. ஸ்டார்ட். ஐயோ ஐயோ என்னை விடுங்கடா. ஐயோ வயிறுலாம் பிடிச்சி இழுக்குதுடா. இருக்கடா டே உழுதுருவேண்டா. இது எங்க வைக்கிறது? ஐயோ நான் கீழே விழுந்துட்டே. அதோடி இது வரைக்கும் வந்துருச்சு. யாரா இழுக்கிறது இல்ல ஃபாஸ்டா? நான் தான்டா. ஒருத்தனி விளையாட விட மாட்டேன். டேய் என்ன விடுங்கடா இப்ப. ஐயோ விடுங்கடா. ஏடா சீட்டிங் பண்ணாத ஜின்னு அரைஞ்சு விடும் பத்துக்க. நான் கூட நேர்மையா இருக்கேன். ஆனா அந்த ஜின்னு கையால இழுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கையால இழுக்கிற? நான் இழுக்கட்டுமா? நான் இழுக்கட்டுமா சொல்லு. இவன் நான் உன்னை விட மாட்டேன்டா. நீ நான் கையால இழுக்கிற பாறா. ஏமாத்தி எல்லாரும் இழுத்துக்கிட்டு இருக்கியா? ஐயோ தெரியாம இழுத்துட்டா. மடிச்சு விட்டுங்க. இவனை விட மாட்டேன்டா நான் இன்னைக்கு. ஆத்தாடி நான் அடிக்கிற அடி ஒன்னொன்னு சும்மா நெத்தி அடி விழுவும். இது உழுதான் பார்ப்போம். அடி பார்ப்போம். ஓகே என்ன பண்றானுங்க அவனுங்க? விட மாட்டான்டா. நீங்க மட்டும் கை வச்சிருப்பீங்களா? நானும் இழுப்பேன்டா. என்னோட இன்னொரு அம்பு எங்க போச்சு? நம்ம மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாரு, அவங்கள்ட்ட கேளு. வணக்கங்க வணக்கம். எப்படி அவங்கள்ட்ட கேட்க சொல்றேன்? லூஸ் மாதிரி பேசாத. திருட்டு போயல நீ தானடா எடுத்த. நானா எடுக்கலையா? அவங்க இருக்காங்கன்னு பாக்குற இல்லாட்டி கெட்ட வார்த்தையில நறுக்குன்னு கேட்டிருப்பேன். எஸ் இருக்கிற வார்த்தை தேடி கண்டுபிடிச்சத போட்டோ எடுக்கணும். இது நான் எடுக்கிறேன். அதுல ஏதுடா ஓ இருக்கு? ஓ அது ஷூவா? ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி கிறுக்குங்கள்லாம் வச்சுட்டு என்ன சார் பண்றது? மனசுல இருக்கிற தப்பு வரதான் செய்யும். சும்மா அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. வேற என்ன போட்டோ எடுக்கிறதுக்கு? அது எப்படி ஜீவனோட கெஸ் தெரியாம போச்சு? ஷூல எஸ் இருக்காதா? அதான் சொல்லிட்டேனே ஒரு அரை மெண்டல்னு. அப்படியாடா? ஜேகே நீ எல்லாம் பேசாத. ஜெமின்ஷே நான் ஒண்ணு பண்ணல. வீரபாகர் இருந்தா மாட்டி விடுற. எரிச்சல் ஆகுதுப்பா. ஜேகே கோவப்படுத்துவோமா? கழுத்திக்கு போடுவோம். அண்ணன் தான் நான் இல்ல. எனக்கு ஒரு வழி சொல்லாம உனக்கு வழி விட முடியாதுடா. நீ எதுக்குடா இங்க வந்த? அப்படிதான் நான் வருவேன். இரு அவனை தள்ளி விடுறேன். நீ நல்லா ஆடுறது எனக்கு பிடிக்கல ஜேகே. உன்னை சும்மா ஆட மாட்டேன் பாரு. இப்ப என்ன சீரியல் மட்டும் பாரு. குதிக்காதடா. உன்னை கரையை விட்டு போய் சேர்த்து அந்த பந்தவ கிட்ட நான் புடுங்க விட மாட்டேன். ஒன்னையும் பண்ண முடியாது. நீ கிளம்பிங்கிறது எறா ஐயா முடியாது. போ தனிக்குள்ள உழுது. என்னடா கொலை பண்ண பாக்குறியா? என்ன ஆஹா கண்டுபிடிச்சிட்டானே. ஐயோ ஜேகே பிடிக்க போய் சின்ன தட்டிக்குள்ள விழுந்துட்டான் பாருங்கடா. ஓய் நான் உயிரோட தான் இருக்கேன். அவனால அவ்வளவு சீக்கிரத்துக்குள்ள வர முடியாது. நம்ம அதுக்குள்ள இங்க நினைச்சு சேவ் பண்ணலாம். என்னைய துரத்திக்கிட்டு வர ஊரே அப்படிதான் சாவணும். சாவுங்கடா. ஜேகே வெயிலுக்கு திடீரோட கொடை மாதிரி என்ன இருக்குது? நீங்க உன்னை பிடிக்க விட மாட்டேன். ஐயோ அட கடவுளே முதுகு பிடிச்சிக்கிச்சு. இப்போ என்ன ஆக போகுது? ஜங்கோ அந்த கைதியை இழுத்துட்டு வாங்க. இதோ வரேன் சார். வெளில வாடா. ஐயோ கே ராஸ்கல் கிட்ட வராத. தள்ளி போன்னு சொல்றேன்ல. அண்ணன் மேல உனக்கு பாசமே இல்லையோ? தள்ளுங்க சார் வரேன். டேய் தப்பிச்சா போக பாக்குறேன். இருடா. அடிச்சு பழுக்க வைக்கிறேன் பாரு. இப்ப சார் நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு அதெல்லாம் தேவைதான்டா. நீங்க நடிக்க கூடாது. அடிக்கிறது தானே கூப்பிடுற. வேலை வாடா. ஜேகே புளிங்கோ மாறிக்கிட்டு இருக்கான். அவனை மாத்தலாம் ட்ரை பண்றேன். அதே மாதிரி போஸ்லாம் கொடுக்குறான். ஆனா மாத்த முடிய மாட்டேங்குது. இடையில வராதடா. வெளுத்தெடுக்க போற உன்ன லத்திய உடைய போகுது. இந்த அளவுக்கு அடிச்சா நீயே ஜெயிலுக்கு போயிருவ. எடுத்து நாளா திகார் ஜெயிலே பார்த்துட்டு வந்தவன். ஜின்னு வாய பாருங்களேன் வச்சிருக்கான். இவன் என் தம்பின்னு சொல்லிக்க வெக்கமா இருக்கு. புளிங்க மாதிரி பண்றான். மூஞ்சியே அதுல வேன்னு இருக்கு. தூங்கி இருந்துச்சு அப்படியே வந்துட்டிய. வாய் நாத்தமா நாருமே. ஓ வாயால கூட நாரதே வாய். ஆமா நீ வந்து பார்த்த. டே ஜேகே இப்ப பாரு இந்த போட்டோவை. இது நல்லா இருக்குல்ல? இதுல நல்லா இருக்குன்னு உண்மையை ஒத்துக்க. என்ன கண்ணு பக்க கபோதி மாதிரி இருக்கு. ஏன் தப்பு தான். உங்ககிட்ட கேட்டது ஏன் தப்பு தான். ஆனா இந்த எம்பிக்கு அந்த மாதிரி பரிதாபமா இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த சீன்ல உன் வாய் பக்காவா மாதிரி இருக்கும். பாவம் கேமராமேன். வாயை முறியா? அதனால ஒண்ணுமே சொல்லல. நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க.
நீ ரோட்ல கிடக்குற ஒரு அனாதை பிள்ளை. இப்போ உனக்கு நாங்க தான் ஆதரவு கொடுக்க வந்திருக்கோம். ஓகே, நான் ஆதரவு தரேன். ஆனா ஒரு நாள் உன்னோட அடியில தாங்க முடியாம நாங்களே உன்னை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டோம். ஏய் என்னடா பண்றீங்க? விடுங்கடா. ஏய் ஏன் வந்த? ராத்திரியில எவ்வளவு சத்தமா பாடிக்கிட்டு இருக்க? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது உன்னால. என்ன தூங்க விடு. புளிய மரத்து அடியிலே குஷ்புலதா மடியிலே திரும்பவும் இதுக்கு வந்த. என்ன நீ தூங்க விட போறியா இல்லையா? உன்னோட ஒரு தொல்லையா போச்சு எனக்கு. திடீர்னு வந்து பயமுடுத்துறாங்க. நானே பயந்துட்டேன். ஆட்டத்துல காலையில வச்சுக்க, ராத்திரி பண்ணு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நீ போய் சொல்றடா, உனக்கு கேட்கவே கேட்காது. என்ன கேட்டுச்சுரா? கேட்டுச்சு. கேட்கவே இல்லைனாலும் கேட்டுச்சுதான் அவன் நடிப்பான். எனக்கு நல்லா தெரியும். அப்பதான் நான் பாட மாட்டேன். அவன் பாட்டையே போட்டு விடுவோம். அப்பயும் நான் பாடிக்கிட்டே தான் இருக்க போறேன். அவன் வந்து சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன யாராலும் இருக்க முடியாது. என்னடா உனக்கு இப்ப ஏன்டா விட்டே பாட்டு போட்டு சாவடிச்சிட்டு இருக்கீங்களா? உன்னை திட்ட வரவே நான் கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டேன். மரியாதை சொன்ன குறேன். பாட்டை கேட்டு ரசிக்கிற தன்மையே இல்லை உனக்கு. குளியை தோண்டி வச்சுட்டேன். அடுத்து உன்னை படுக்க வைக்கணும். அது மட்டும் தான் பாத்துக்க. என்னடா இவனை தூக்கி முடியல, கவனமா இருக்கும். தூக்கி கீழே போடுற மாப்ள. என்னடா காலம் தூக்குறீங்க? டேய் விடுங்கடா. இது தர முடியாது. இது என்னோட லெஸ் பேக்கெட். போய் தொலை. ஒரு அண்ணன் ஆசையை கேட்டா ஓ லெஸ் பேக்கெட் நீ சாப்பிடு. நீ என்ன சொல்றது நானே எடுத்துப்பேன். முடியாது. குடுங்க. இங்க பாத்தியா? எதனா எப்படி தூக்கி போற பாத்தியா? அதெல்லாம் இல்ல. ஜோக்கர் மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. உனக்கு வர மாட்டேங்குது. ஒரு செல்ஃபி கூட உண்மையிட கூட மாட்டோம். எனக்கு கூட நான் எடுத்துக்கிறேன். நான் தொல்லை பண்ணாத. இந்த இன்னும் 2 பண்ணு. நான் செஞ்சுட்டு இருக்க போய் எதுக்குடா வந்த? எதுக்குடா இடையில வந்த? எதுக்கு வந்த? சொல்லு. நான் அடிச்சு போட்டுற பார்த்துக்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு அவ்வளவு தான் மரியாதை. டேய் அதிகமா கோவப்படுறது. நான் எங்கடா கோவப்படுறேன்? நான் தலையில என்னடா இருக்கேன்? மெம்பர்ஸுக்கு மரியாதை தராதது. டேய் நான் என்னைக்குடா மரியாதை கொடுக்காம இருந்திருக்கேன்? போங்கடா இங்கிருந்து. என்ன பாக்குற? என்ன மறைச்சு பாக்குறியா? என்கிட்ட வச்சுக்காத. இந்த மாதிரி பண்ண முடியுமா உன்னால? பண்ண முடியுமா? என்னைக்கு கிட்ட அடி வாங்க போறேன்னு தெரியல. ரெண்டு பேர்ல ஜின்னு தான் வின்னரு. அடுத்த வருஷம் உங்களோட ஆசை என்னன்னு சொல்லுங்க. அடுத்த வருஷம் நான் வந்து என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த வருஷம் எனக்கு வயசு ஏறிடும். நான் ஒரு அடல்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இவனுங்களை போட்டு அடிச்சு தாச்சி எடுப்பேன். இப்போ கூட பாருங்க எரிச்சலாக்குறானுங்க. இவனுங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அடுத்த வருஷம் கண்டிப்பா கிடைச்சிடும் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி கிடைச்சிடும். இப்பவே தெரியுது. வா வா சீக்கிரம் போலாம். எனக்கு பசிக்குது. ஆர்மிஸ் எங்களுக்கு பசிக்குது. ஒரு பிடி சோறு இருக்கா? ஒரு பிடி சோறு கிடைக்குமா? ஏன் இப்படி சோத்தையை பார்க்காத மாதிரி பேசுற? டேய் போது கை எடுங்கடா. எடுங்கடா. தொல்லை பண்றானுங்க. பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட போறோம் ஆர்மிஸ். நடுவில் போகாதரா. நீங்க தான் நிக்கிறியா? நடுவில் வந்து போகாதரா. பேசிட்டு இருக்கேன் கேமரா முன்னாடி. பாருங்களேன் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். அடிக்க போறேன் நான். இப்ப இதை பிடிச்சி தொங்கிடுமா? கஷ்டமாச்சடா. டக்குனு புண்டு குடு விழுந்துருச்சுடா. என்ன பண்றது நானே? என்ன பிடிச்சிருங்க. இன்னைக்கு கான்செப்ட் ரொம்ப ஜாலியா போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பசிக்குதுன்னா அதுக்கு ஜாப்பனீஸ்ல என்ன அர்த்தம்? சோனோ சொன்னோ. டேய் என்னடா மேல எடுத்து கிச்சு போடுறீங்க? ஆத்தாடி மோசமான பையலடா நீங்களா. இவங்கள நம்பி மேல இருந்ததுக்கு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ஐயா ஐயா இவன் நிம்மதியை தூங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் முழிச்சிருக்கிறப்ப இவனும் முழிச்சுதான் இருக்கணும். எந்திரி எந்திரி. இவன் தூங்குறத பார்த்தா அடுத்து எனக்கும் தூங்கணுன்ற ஆசை வந்துடும். அது வரதுக்கு நான் விரும்பல. டெவி ஒரே மீன் பிடிக்க போலாம். ஏய் எங்க எப்படி தூங்குற? சொரணே கிடையாது. நீ எப்படி தொட்டாலும் எந்திரிக்க மாட்டான். கொஞ்சம் கூட ஒரு இதுல வந்து தூங்குறான் பாருங்க. அவன் கொஞ்சம் கூட ஒரு அலர்ட்னஸே இல்ல. சாச்சு என்ன பண்ணுவான்? எந்திரிக்க கூட மாட்டான். அவன் தூங்குறத பாருங்க. இவனடா ஷூட்டிங்னு சொன்னா உண்மையில தூங்கிட்டு இருக்கான். டேய் எந்திரா. நடிப்புக்கு தான் தூங்க சொன்னோம். எந்திரி. இந்த எங்க தொட்டாலுமே எந்திரிக்காது. இவனை ஒரு இடத்துல தொட்டா லைட்டா அசைவு தருவான். அது எங்க தெரியுமா?
நல்லா தூங்குனியா? நீ தொல்லை பண்ணிட்டே இருந்த. இவ்வளோ நேரம் படுத்து கிடந்தியே, அநேகமா பேசாத, நீ நல்லாவே இருக்க மாட்ட. போடா. ஐயோ, தெரியாம இவனை தள்ளி விட்டுட்டேனே. எதுக்கடா தள்ளி விட்ட? இப்ப நீ தானே விட்டுரு, அதை மரியாதை விட்டுரு. வந்து. போடா. ஐயே, ஐயோ ஐயோ பைத்தியம், ஏன்டா அவனை தள்ளி விட்ட? நீ செத்தப்போ அங்க பாருப்ப. மரியாதையா வந்துரு. என்ன விட்டுரு. ஐயோ, சொல்ல கேட்க மாட்டேன். டேய், என்ன வெயிட் விட்டுரு. பண்றா. டேய், என்ன எதுக்கடா தள்ளி விட்ட? சாரிப்பா. ஜின்னோட பிறந்த நாளுக்கு நாங்கள் அவனை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வழக்கமாக செய்கிறது தான், அவனே கண்டுபிடிச்சிருமா இதை. அவன் தூங்கவும் இல்லை, முடிச்சுதான் இருக்கான். அதுக்குள்ளே அவனுக்கு ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு விட்டானுங்க. அதுலேயே அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்குமே. அதான் லைட் ஆஃப் பண்ணியிருந்தாலே கண்டுபிடிச்சிருவான் கேக் வரப்போகுதுன்னு. அதான்டா நான் சொன்னேன், கேட்கவே இல்லை. லைட் ஆஃப் பண்ணாதீங்கன்னு. இது என்ன கேண்டில் இப்படி சொருவிக்கிட்டு இருக்க? இது என்னோட ஸ்டைலு. ஜின்னுக்கு எந்த ஒரு பொருளுமே யூனிக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கேண்டிலை டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன். கேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி சொல்லுவோம். என்னடா உடைக்கிற? அதான்டா ஸ்டைலு, சொல்கிறேன்ல. இந்த கேக்கில் எனக்கு நிறைய பங்கு கொடுங்க, எனக்கு இந்த கேக்கு பிடிக்கும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கேக்க வெட்ட. சீக்கிரம் பங்கு பெரி. கேக்கு நல்லா இருக்கு. எப்ப தருவா? சீக்கிரம் குடுறா. சரா சித்த இருறா. எவ்வளவு நேரம் கையில பேப்பர் பிளேட் வச்சுக்கிட்டே நிக்கிறது? கொடுத்தா நாங்க மட்டும் போயிட போறோம். சீஸ் கேக் தானே அது, நல்லா இருக்கும். ஓசியில திங்கிறீல, எல்லாமே நல்லா தான் இருக்கும். எனக்கு ஒரு பீஸு.